தோல் சம்பந்தப்பட்ட முகச் சுருக்கம். இதற்கான ஒரு நேரலை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அ தோல் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகள், அதுல ரொம்பவே ஒரு முக்கியமானவை பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து வயது கம்மியான ஒரு வயசுலயே ஒரு முதிர்வான ஒரு தோற்றம், ஒரு முகத்தினுடைய ஒரு சுருக்கம், இந்த ரிங்கிள்ஸ், ஃபேஸ் ரிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பர்ட்டிகுலர் ஸ்கின் ப்ராப்ளம்க்கான ஸ்கின் கேர் டிப்ஸ் பத்தி, டூஸ் அண்ட் டோஸ் என்ன பண்ணக்கூடாது, என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு முற்றிலுமான தகவல் தான் வந்து நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். சரி, ஓகே. இப்ப இந்த மாரியான முகச் சுருக்கம் இருக்கிறவங்களுக்கு, மேக்கப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இருந்தாலும் எவ்ளோ மேக்கப் தான் போட முடியும்? அதுவும் இப்ப அடிக்கிற வெயில்ல கண்டிப்பா அவங்க வந்து ஃபுல் டைம் எப்பயுமே மேக்கப்ல இருக்க முடியாது. ஸோ ஸ்கின் ஒரு கமெண்ட் ஒண்ணு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த விஷயம் தொடர்பாக, அதாவது இந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய சுருக்கம் சம்பந்தமா என்ன டவுட்ஸ் இருக்கோ, அத நீங்க வந்து மறக்காம இந்த கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டு வாங்க. 45 பிளஸ் ஸ்கின்ல வந்து ரொம்ப டல்லா இருக்கு. ஸோ அத எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு போட்டிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கான பதிவு தான் இது. ஸோ எப்படி நம்ம அந்த வந்து சேஞ்சஸ் கொண்டு வர முடியும்? எந்த அளவுக்கு இதில பாசிபிலிட்டீஸ் நம்ம வந்து அந்த முகத்தோடைய ஃப்ரெஷ்னஸ் எப்படி அதிகப்படுத்த முடியும்? அப்படின்ற ஒரு முற்றிலுமான தகவல் தான் பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, இந்த ஸ்கின் கேர் அப்படின்றது சில பேர் பண்ணவே மாட்டாங்க. எதுவுமே ஒரு ஃபேஸ் பேக் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு விஷயமுமே பண்ண மாட்டாங்க. ஆனா, ஃபேஸ் பார்க்கறதுக்கே அப்படியே க்ளோயிங்கா இருக்கும். ஒரு நேச்சுரல் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஆனா, சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு ஒரு ரூ. 5000 செலவாகும். எல்லாம் ஃபேஸ் பேக் பண்றதுக்கு, மேல ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு, இல்ல நடுவுல வேற ஒரு ஃபேஸ் பேக் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு, எல்லாம் சேர்த்து ஒரு ரூ. 5000 செலவாகும். ஆனா, ஒரு நாள் கூட அந்த ஒரு ஃபவுண்டேஷன் இல்லாம, அந்த ஒரு மேக்கப் இல்லாம வெளிய முடியாது. அந்த அளவுக்கு ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஒரு சுருக்கம், ஏகப்பட்ட ஒரு பிளாக் ஹெட்ஸு, அந்த மாதிரி ஒரு முகத்துல ஒரு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லாம இருக்கும். ஸோ, இத வந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ண முடியும்? நேச்சுரலா இப்ப நம்ம வெளிய போனா கூட, நம்மள பார்க்குறவங்க, "என்ன இப்படி ஆயிடுச்சு? அப்படி இருந்தீங்க, இப்படி ஆயிட்டீங்கன்னு" எதுவும் சொல்லக்கூடாது. நம்மள பார்த்து அட்லீஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் எதுவும் பண்ணலனா கூட, நம்மள பார்த்து இந்த மாரி கேள்வி கேட்டா, அன்னைக்கு பூரா அந்த நாளே நமக்கு வந்து ஓடாது. ஸோ, ஏன்னா, அப்போ நம்மள வந்து ரொம்ப ஒரு அழகான தோற்றம் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம ஒரு இளமை தோற்றம் அவங்களுடைய கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்குறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால கேட்குறாங்க. "என்னாச்சு? ஏன் இப்படி ஆயிட்டீங்க?" அந்த மாரி கேட்குறாங்க. ஸோ, அப்ப அந்த ஒரு பழைய தோற்றம், அந்த ஒரு பழைய இயற்கையான பொலிவு நம்ம எப்படி திரும்ப ரீகெயின் பண்ண முடியும்? அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த பதிவுல நம்ம ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம். ஸோ, இந்த ஸ்கின் கேர் பொறுத்தவரைக்கும், நம்ம எக்ஸ்டர்னலா என்னதான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாலும், உள்ளுக்குள் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உள்ளுக்குள்னு நம்ம சொல்லும்போது, உடலுக்கும் சரி, உள்ளத்திற்கும் சரி, நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முற்றிலுமான ஒரு நல்ல விஷயங்கள் பொறுத்து தான், இந்த முகத்தினுடைய பொலிவு, ஃபேஷியல் க்ளோயிங், அட்ராக்ஷன் இது எல்லாமே அமைந்திருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கின்ல வரக்கூடிய சொரியாசிஸ், எக்ஸிமா ப்ராப்ளம்ஸ கூட நம்ம பிரிவென்ட் பண்ணோம்னா, நம்ம ஒரு சில விஷயங்கள ஆரம்ப காலகட்டத்திலேயே கவனிக்க வேண்டியதா இருக்கு. சரி, இப்ப ஒருத்தங்களுடைய ஸ்கின் பார்த்தீங்கன்னா, நல்லா க்ளோயிங்கா நல்ல ஒரு 40 இயர்ஸ் 45 ஏஜ் இல்ல 50 இயர்ஸ்ல கூட நல்ல க்ளோயிங்கா இருக்கும். ஆனா, திடீர்னு அவங்க லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு சில அன்எக்ஸ்பெக்டட் அவுட்கம்ஸ் அதனால அப்படியே டேன் ஆயிடும். அந்த கவல தாங்க முடியாமயே அந்த ஸ்கின் வந்து சுத்தமா ஒரு அந்த ஒரு அந்த ஒரு சம்பவத்திற்கு பிறகு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்ல நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு அன்ஃபோர்சீன் ஒரு ஆக்சிடென்ட்ஸோ, இல்ல ஒருத்தருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு நம்முடைய ரிலேஷன் நம்முடைய வீட்டில் இருக்கிறவர்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போது, ஆட்டோமேட்டிக்கா இங்க எல்லாமே அந்த ஃபேஸ் வந்து ஃபுல்லா எதுவுமே கேர் பண்ண முடியாது. அது இல்லாம அந்த கவலை காரணமாகவே அந்த தோற்றமே மாறிடும். சரி, அப்ப அந்த பிரச்சனை சில பேருக்கு சில பிரச்சனைகள் சரி பண்ணக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கும். சில பிரச்சனைகள் இறைவனுடைய அருளால தான் சரியாக வேண்டியதா இருக்கும். சில பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, நம்மால சரி பண்ணக்கூடிய முடியாது. பாஸ்ட்ல போய் ஆல்டர் பண்ண முடியாத விஷயங்களா இருக்கும். ஆனா, நம்ம சொன்ன மாரி அந்த பிரச்சனைகள் சிலது சரியானதுக்கு அப்புறம் பார்த்தாங்கன்னா, திடீர்னு அவங்களுக்கு ஷாக் ஆயிடும். இந்த பிரச்சனையிலிருந்து வெளிய கூட வந்தாச்சு.
ஆனா பார்த்தா பழைய ஃப்ரெஷ்னஸ் ரீகெயின் பண்ண முடியல. முன்னாடி இருந்த முகத்தோற்றம் இப்ப இல்ல. அப்ப அங்க நடந்த விஷயம் என்ன? அங்க வந்து ஒரு எப்படியோ ஒரு ஒரு திடீர்னு சடனான ஒரு அந்த மனதால தாங்க முடியாத, அந்த ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் காரணமா, அந்த முகத்தினுடைய பொலிவு இழந்து விட்டது. ஸோ, இப்ப அதையும் நம்ம எப்படி போச்சோ, அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி வந்தால் அல்லவா, அது மறுபடியும் அந்த முகப்பொலிவு திரும்ப அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ, அந்த மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த்தான விஷயங்கள் தான் இந்த பதிவுல முற்றிலுமான தகவலா பார்க்க போறோம். சரி, முதல்ல நம்ம என்னல்லாம் இந்த ஃபேஷியல் இந்த முகச் சுருக்கம் வராமல் இருக்க, நம்ம முதல்ல என்னல்லாம் நம்ம ஒரு ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே, நம்மளுடைய ஒரு ஸ்டார்ட்டிங் அந்த யூத்ஃபுல் லைஃப் ஸ்டார்ட் ஆகுற அந்த ஸ்டேஜ்ல இருந்தே, நம்ம டீனேஜ்ல இருந்தே நம்ம என்னலாம் பண்ணக்கூடாதுன்னு மொத தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ஏதாவது ஒரு ட்ரை பண்ணக்கூடாது ஃபேஸ்ல. ஏதாவது ஒரு கிரீம் போட்டா ஒயிட்னிங் ஆயிடும். இல்ல க்ளோயிங் ஆயிடும். அந்த மாதிரின்னு சடனா ஒரு நெறைய கெமிக்கல்ஸ் இருக்க கிரீமையோ, இல்ல திடீர்னு ஒரு ஃபேஸ் பேக்கோ நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. கண்டிப்பா அது லாங் ரன்ல ப்ராப்ளம் வரும். ஸோ எந்த ஃபேஸ் பேக் நீங்க ட்ரை பண்ணுங்க, எந்த ஒயிட்னிங் பேக் நீங்க ட்ரை பண்ணாலும், அது ஒரு இயற்கையான ஃபேஸ் பேக்கா தான் இருக்கணும். அது கூட பார்த்தீங்கன்னா, அதிலேயே நெறைய விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. சரி, இயற்கையான ஃபேஸ் பேக்குன்னு கூட வச்சுக்கோங்க. அதுல நம்ப நம்ம ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, நம்ப நம்ம சொல்ற மாரி சாப்பிடுறதுலயும், நம்ம அப்ளை பண்ற எக்ஸ்டர்னல்ல மட்டும் அழகு வந்துராது. ஸோ, அப்ப இந்த பூமியில் இருக்கக்கூடிய நல்ல எனர்ஜிஸ் நெறைய ஸ்டோர் ஆகும்போது, அது வந்து ஃபேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே சமயத்துல ஒரு சில கெட்ட எனர்ஜிஸ் வந்து நம்ம அட்ராக்ட் ஆகும்போது, அதுல இருக்கக்கூடிய அந்த பொலிவு அப்படின்றது பாதிக்கப்படுது. நம்ம ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பாதிப்புகளையும் நம்ம சேர்ந்து சரி செஞ்சா தான், ஒரு நல்ல ஒரு அந்த ஃப்ரெஷ்னஸ வந்து நம்மளால ரீகெயின் பண்ண முடியும். ஸோ அப்ப ஃபேஸ்ல இந்த மாரி முட்டை, இந்த மாரி நான்வெஜ் இந்த மாரியான விஷயங்கள், கிரீம்லயே கூட வெஜ், நான்வெஜ்ன்னு தனியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி அனிமல் பட்டர்ல செஞ்ச கிரீம்ஸு, முட்டையோட வெள்ள கருவுல செஞ்சது, இந்த மாதிரி நம்ம ஃபேஸ்க்கு போடக்கூடாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி கொஞ்சம் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து அது அட்ராக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான ஃபேஸ் பேக் போடுற ஹேபிட் இருந்தா, அத வந்து ஒரு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜஸ்லயே நீங்க வந்து அத ஸ்டாப் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டா அது வந்து ஸ்கின்னுக்கு ஒரு சூட்டான ஒரு ஃபேஸ் பேக் கிடையாது. அடுத்து நம்ம சொன்னது, ஏற்கனவே ஒவ்வொரு பதிலும் சொல்றது போல, நெறைய அசைவ உணவு சாப்பிட்டீங்கன்னா, கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. வெஜிடேரியன் ஃபுட்ல நீங்க மாத்தி, மாத்தி வெரைட்டியா சாப்பிட்டா கூட பரவால்ல. ஆனா, நான்வெஜ் உணவுகள நீங்க அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போது, நிச்சயமாக நாளடைவில நம்ம முகத்தினுடைய அழகு பாதிக்கப்படும் என்பது அனுபவப்பூர்வமான ஒரு உண்மையாக இருக்கிறது. அப்ப நம்ம கொஞ்சம் வெஜிடேரியன் டயட்ட அதிகமா பிரிஃபர் பண்ண வந்து கத்துக்கணும். நான் வெஜிடேரியன் டயட்ட ரொம்பவே கம்மி பண்ணணும். இல்லன்னா முற்றிலுமாக நிறுத்திக் கொள்வது நோயற்ற ஒரு வாழ்விற்கான ஒரு சிறப்பான முடிவு. இது வந்து நாம் சொல்வதாக யாரும் இந்த கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம். எவ்வளவோ பெரிய ஞானிகள் கூட புலால் உணவு வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, அதனால கொஞ்சம் நான்வெஜ் ஃபுட்ட ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இல்ல ஸ்கின்னுல நல்லா க்ளோயிங் கிடைக்கணும்னு நெனைக்கிறவங்க, எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். சரி, இப்ப இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணும்போது, வந்து நிச்சயமாக நமக்கு சீக்கிரமா முகம் வந்து அந்த வயதான தோற்றம் வராம, அந்த ஃபேஷியல் ரிங்கிள்ஸ் சொல்லக்கூடிய ஸ்கின் ரிங்கிள்ஸ் வராம நம்மளால கண்டிப்பா பிரிவென்ட் பண்ண முடியும். சரி, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, இந்த ஃபேஸ்ல வரக்கூடிய எல்லா முக சுருக்கத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான். கவலை. அப்ப கவலைப்படுவத முதல்ல ஸ்டாப் பண்ணீங்கனாலே, ஃபேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சுரும். அப்ப நாம கவலைப்பட்டோ, இல்ல நாம வந்து ஒரு விஷயத்த வந்து திங்க் பண்றதுனாலயோ ஒரு விஷயம் மாறப்போறது கிடையாது. அப்ப அந்த கவலைப்படுவதை விடுத்து, அந்த சிச்சுவேஷன எப்படி போல்டா ஃபேஸ் பண்ணணும். அதிலிருந்து வருவதற்கான பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி கெயின் பண்ணிக்க முடியும். இப்படித்தான் நம்ம வந்து லைஃப்ல ப்ராக்ரஸ் ஆகி முடியுமே தவிர, நீங்க கவலைப்பட்டீங்க, இல்ல ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா, நம்ம அதே இடத்துல ஸ்ட்ரக் ஆயிடுவோம்.
அப்படி ஸ்ட்ரக் ஆயிட்டோங்கிறத தான் ஃபேஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ அப்ப முன்னாடி இருந்த அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி கம்மியாச்சு? ஸோ அப்ப இந்த விஷயம் நமக்கு மீறின ஒரு விஷயமாக நாம் எடுத்துக்கொண்டதுனால அப்படி ஆயிடுச்சு. ஸோ அப்ப அதையும் தாண்டி வெளிய வர வேண்டும் அப்படின்னு நம்ம ஒரு மனதில் ஒரு நல்ல எண்ணங்கள கல்டிவேட் பண்ணிட்டு, இறைவன் கிட்ட அதிகமான பிரார்த்தனைகள் பண்ணும்போது, இறை நம்பிக்கை அதிகப்படுத்தும்போது, எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வெளிவருவதற்கான ஒரு சக்தி நிச்சயமா கிடைக்கும். ஸோ இது எல்லா ஏஜஸ்க்குமே பொருந்தும். டீனேஜ் பீப்பிள் கூட பாருங்க, வேலை கிடைக்கலையேன்ற கவலை, நல்லா படிக்கிறதுல கட் ஆஃப் வரலையேன்ற கவலை, இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஒரு எக்ஸாம்ல வந்து இவங்க வந்து அவங்க நெனச்ச மாதிரி வந்து ஸ்கோர் பண்ண முடியலையேன்னு ஒரு கவலை, ஃப்யூச்சர நெனச்சு பயம், கல்யாணத்த நெனச்சு பயம், நம்ம நெனச்ச மாரி கல்யாணம் வரணுமேன்ற ஒரு கவலை, இந்த மாதிரி ஃப்யூச்சர் பத்தின ஒரு கவலை அதிகமாகும்போது, நிச்சயமா அது நம்முடைய ஃபேஷியல் அட்ராக்ஷன கம்மி பண்ணும். ரிங்கிள்ஸ் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. அப்படின்றத அனுபவபூர்வமான உண்மையாக நம்ம நிச்சயமா எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, ஓகே. நம்ம சொன்ன மாரி இப்ப மேக்கப் இல்லாம வெளிய போணும். எப்ப பாரு நம்ம மேக்கப்போடயே ஒரு தோற்றமாக இருக்கக்கூடாது. நம்ம நேச்சுரல் க்ளோயிங் பார்த்து நமக்கே வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கணும். இதற்கு நம்ம என்ன மாரி விஷயங்கள் பண்ணணும்? அப்படின்னு சொல்லி ஒரு 5 டிப்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்கின் கேர் டிப்ஸு, இந்த சுருக்கத்தையும் போக்கும், முகத்துடைய பொலிவையும் அதிகரிக்கும். நம்ம சொன்னது போல நம்ம ஃபேஸ நாமே பார்ப்பதற்கு விருப்பம், ஒரு கான்ஃபிடன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபேஷியல் ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரி, இது வந்து ஏற்கனவே ரிங்கிள்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் ஒர்க் ஆகும். ரிங்கிள்ஸ் வராம பிரிவென்ட் பண்றதுக்கும் உங்களுக்கு கண்டிப்பா இது ஹெல்ப் ஆகும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆன்டி ஆக்ஸிடன்ட்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கஷாயம். பவளமல்லி இந்த இலைகள் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த பவளமல்லி இந்த பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு கலர்ல அந்த ஸ்டெம் இருக்கும். பயங்கர ஒரு வாசனையான ஒரு மலர். இந்த மலர் வந்து என் வீட்டு தோட்டத்திலே நம்ம வைக்கலாம். மரமா கூட பவளமல்லி மரமா கூட நம்ம நெறைய கோயில்கள்ல பார்த்துருக்கோம். இந்த மரத்துக்கு அப்படி ஒரு ஒரு பவர் இருக்கு. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு. ஸோ இந்த செடி உங்களுக்கு வீட்டு பக்கத்துல இருக்கு அப்படின்னா, அதோடைய இலைகள் அந்த இலைகள எடுத்து கொதிக்க வச்சு கஷாயம் மாரி போட்டு நீங்க குடிக்கலாம். இந்த இலைகளுக்கு இன்னொரு பேர் ஒண்ணு இருக்கு. பாரிஜாத இலைகள் இந்த இலைகளுடைய இன்னொரு பேரு. இந்த பவளமல்லி உடைய இலைகளுடைய பேர். இது பொடியாக நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். ஸோ அதனால ஃப்ரெஷ்ஷா கிடைக்காதவங்க, இந்த பொடிய வந்து 1 டேபிள் ஸ்பூன் நல்லா தண்ணீல கொதிக்க வச்சு ஒரு கஷாயம் மாரி ஒரு நாளைக்கு 2 வேளை கொடுத்து வரும்போது, நம்ப சொன்ன மாரி உடம்புல பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிகமாகும். நம்ம ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஒரு நெகட்டிவ்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் குறையும். அதே சமயத்துல நமக்கு ஒரு நல்ல ஒரு பிளட் பியூரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா பிளட் வந்து நமக்கு பியூரிஃபை ஆனாலே, ஸ்கின்னுடைய க்ளோயிங் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இயற்கையாகவே வந்து அதிகரிக்கப்படும். ஓகே. அடுத்து 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முருங்கைக்காயுடைய விதையில மொரிங்ஞா ஆயில்னு சொல்லி ஒரு ஆயில் வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலயும் நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த ஆயில் பார்த்தீங்கன்னா, இந்த முகச்சுருக்கத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆயில். ஸோ அப்ப அந்த ஆயில் உங்களுக்கு கிடைச்சதுன்னா, கிடைக்குது எல்லா இடத்துலயும். ஸோ அந்த ஆயில தினமும் ஃபேஸ்க்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஜென்டிலா அப்ளை பண்ணிட்டு, மசாஜ் பண்ணிட்டு தூங்கும்போது, நாளடைவில ஒரு 15 நாட்களுக்குள் முகச்சுருக்கத்தில நல்ல மாற்றம் ஏற்படும். ஸோ மொரிங்ஞா ஆயில்னு சொல்லி நீங்க ஆன்லைன்ல அமேசான்ல போட்டா கூட உங்களுக்கு அது வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த மசாஜ் வந்து தினமும் நைட்டு இரவு நேரத்தில அப்ளை பண்ணிட்டு, அத வாஷ் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ண போறது ஒரு ஃபேஸ் பேக். அதற்கு முல்தானி மட்டி. இந்த முல்தானி மட்டி பவுடர் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட மூலிகை சாறான சிறியானங்கை. ஒரு எக்ஸலன்ட்டான ஒரு ஸ்கின் பியூரிஃபையர் அப்படின்னு சொன்னா அது சிறியானங்கை தான். அது உள்ளுக்கு எடுக்கும்போதும் சரி, இல்ல நம்ம வெளிக்க நம்ம அத அப்ளை பண்ணும்போதும் சரி, ஃபேஷியல் ஒரு பேக்கா அப்ளை பண்ணாலும் சரி, நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ அந்த முல்தானி மொட்டியில இந்த சிறியானங்கைய பிழிஞ்ச சாறு, அத கொஞ்சம் கலந்துக்கோங்க. கலந்துட்டு ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ரோஸ் பவுடர், அ பன்னீர் ரோஸ் வாங்கி அத நல்லா உலர்த்தி காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ஃபேஸ் பேக்க விட ஒரு பெட்டரானது தனியா போட்டாலே நல்ல ரிசல்ட் வரும். ஸோ இத
இத இந்த சிறியானங்கை 1 ஸ்பூன், முல்தானி மெட்டி, அதோட சிறியானங்கை சாறா கிடைச்சா சாறு, இல்லன்னா பொடியா போடுங்க. அது கூட இந்த ரோஸ் பவுடர், பன்னீர் கலந்து நல்லா ஃபேஸ் பேக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, அத காலையில குளிக்கிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஒரு 15 நாட்கள் இத தடவிட்டே வாங்க. நல்ல முகச் சுருக்கத்துல நல்ல மாற்றம் ஏற்படும். ஒரு பொலிவான முகத்தோற்றம் ஏற்படும். இதுல இன்னும் நீங்க பூஸ்ட் பண்ணணும்னா, இந்த கோயில்ல பூஜை செய்த மஞ்சள் இருந்தா வாங்கிக்கோங்க. அத கொஞ்சம் கலந்துக்கோங்க. அந்த காலத்துல முகத்துல மஞ்சள் பூசாதவங்கள நம்ம பார்க்க முடியாது. ஆனா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நம்ம மஞ்சள் போட முடியாது. அதனால இந்த மாரி ஃபேஸ் பேக் போடும்போது, இந்த மாதிரி மஞ்சள் நம்ம பூஜைக்கு பயன்படுத்திய மஞ்சள் அதுல கலந்து போட்டோம்னா, அதோடைய ஒரு பவரே தனி. நீங்க தனித்தனியா யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதோடைய ஒரு வித்தியாசத்த நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். அப்ப எல்லா பாசிட்டிவ் எனர்ஜியுமே வானத்திலிருந்து வருவதில்ல. இறை சக்தி இடத்துல தான் வருது. ஸோ, அப்ப எல்லா விஷயத்திலயுமே அதான் அடிப்படையா இருக்கு. ஸோ, அத நீங்க பயன்படுத்தி பார்த்துட்டு, நிச்சயமா அதோட கமெண்ட்ஸ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்து இந்த ஃபேஷியல் சுருக்கத்துக்கான ஒரு எக்ஸலன்ட்டான எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் குங்கிலியம் வெண்ணெய். இந்த குங்கிலியம் வெறும் நல்லெண்ணெய். இது 2 பொருட்களை வைத்து செய்யப்படக்கூடியது தான் குங்கிலியம் வெண்ணெய். இது நல்ல ஒரு க்ளோயிங்கான ஸ்கின் குடுக்கும். சுருக்கத்த நல்லாவே வந்து குறைக்கும். இந்த குங்கிலியம் வெண்ணெய் நமக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்குது. ஸோ, அத வந்து ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் என்னைக்கு வீக்லி ஒன்ஸ் அந்த மாரி நீங்க மசாஜ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அதுவே போதும். எந்த ஒரு ஃபவுண்டேஷனே போடாம ஃபேஸ்ல நேச்சுரலான ஒரு க்ளோயிங் கிடைக்கும். சரி, அடுத்து நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கூடக்கூடியதுல குல்கந்துன்னு சொல்லுவாங்க. அதாவது ரோஜா பூவை தேன்ல போட்டு ஒரு காயகல்ப மருந்து. இத நீங்களே வீட்ல ப்ரிப்பேர் பண்ணுங்க. பட்ரோஸ் வாங்கிக்கோங்க. அதுதான் இப்ப கொஞ்சம் கிடைக்கிறது டிமாண்டா இருக்கும். ஸோ, அத தேடி அந்த பட்ரோஸ் வாங்கிட்டு, அத தேனில் ஊற வைத்து ஒரு 40 நாட்களாவது, 45 நாட்களாவது தேனில் ஊறணும். அப்பதான் அதுக்கு அந்த ஃபுல் ஒரு அந்த ஆன்டி ஆக்ஸிடன்ட், இந்த இம்யூன் பூஸ்டருக்கான அந்த ஒரு ப்ராப்பர்ட்டீஸ், இன்னும் பார்த்தீங்கன்னா, தேனில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வைட்டமின் சத்துக்கள் எல்லாம் மெர்ஜ் ஆகி நமக்கு ஒரு நல்ல லேகியம் மாரி ஒரு ஃபார்மேஷன் கிடைக்கும். இந்த குல்கந்த் கடைகள்லயும் கிடைக்குது. நீங்க அதையும் வாங்கி பயன்படுத்தலாம். அந்த குல்கந்த ஒரு நெல்லிக்காய் அளவு ஒரு நாளைக்கு 2, 3 வேள தொடர்ந்து 15 நாட்கள் சாப்பிடுங்க. எது ஒண்ணுமே அது என்ன அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்தணும். ஸோ, அப்ப அந்த முகச்சுருக்கம் அதிகமா இருக்கிறவங்க 3 வேளை கூட சாப்பிடலாம். சாதாரண இது உணவு தான். உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலுமே கிடையாது. நல்ல மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தா கிளியர் ஆகும். இது ஒரு அற்புதமான ஒரு உணவு, காயகல்ப மருந்து. ஸோ, இத நம்ம தொடர்ந்து கூட பயன்படுத்தலாம். ஸோ, இப்ப இதெல்லாம் நம்ம உணவுல ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய மாற்றங்கள். அதிகமான பழச்சாறுகள் எடுத்துக்கொள்வது, வெள்ளரிக்காய், கற்றாழை போன்ற இந்த மாரியான ஒரு அற்புதமான மூலிகைகள் பயன்படுத்துவது, இது மாதிரி நம்ம உடம்புக்கு அழகு சேர்க்கக்கூடிய பொருள்களை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். ஆசைக்காக உணவ நம்ம சாப்பிட்டு அவஸ்தைப்படக்கூடாது. அதனால எதெல்லாம் நம்ம உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாது அப்படின்னு நமக்கே நல்லா தெரியும். ஒரு விஷயம் சாப்பிட்டோம்னா நமக்கு நெஞ்சு எரியும். அப்புறம் ஏன் அத போய் சாப்பிடுறோம்? அதனால அதெல்லாம் ஓவர் மசாலா ஐட்டம், ஸ்பைசஸ் இதெல்லாம் கொஞ்ச நாளுக்கு ஸ்டாப் பண்ணிட்டு, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள உடம்புக்கு அதிகப்படுத்திக்கோங்க. அதுவே நமக்கு போதுமான மருந்தாக நமக்கு நிச்சயமா இந்த ஸ்கின் ரிங்கிள்ஸ பிரிவென்ட் பண்றதுலயும் சரி, ஸ்கின்னுடைய அந்த ஒரு கேரிங்க்கும் சரி, ஸ்கின்னுடைய க்ளோயிங்க்கும் சரி, ஃபேஷியல் அட்ராக்ஷனுக்கும் சரி, இல்ல நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ஆன எக்ஸிமா, சோரியாசிஸ் போன்ற இந்த மாதிரியான பிரச்சனைகள், பிக்மென்டேஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் வராம கண்டிப்பா நம்ம அப்பப்ப ஒரு சின்ன மெயின்டனன்ஸ் பண்ணா போதும். நம்ம ஏற்கனவே சொன்னது போல முகத்துக்கு மட்டும் மெயின்டனன்ஸ் பத்தாது. உள்ள டயட்டுக்கு மட்டும் மெயின்டனன்ஸ் பத்தாது. மனதையும் கரெக்ட்டாக பக்குவப்படுத்த தெரிஞ்சுக்கணும். வயதிற்கு தகுந்தாற்போல் மனதைரியமத்தையும், மனப்பக்குவத்தையும், ஒரு தெளிவையும் நாம் அதிகப்படுத்திக் கொண்டே போவது தான் நம்முடைய அழகை பராமரிப்பதற்கான ஒரு அற்புதமான விஷயம். ஸோ, அப்ப நம்ம உடம்புடைய, மனதுடைய பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாவதற்கு அற்புதமான விஷயம் தான் பிரேயர். அது எல்லா மத வேதங்கள்லயும் இருக்கு. அப்ப மந்திரங்கள் அதிகமாக மனமார நாம் கூறும் பொழுது நிச்சயமாக நம் முகத்தில் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் நீங்க பார்க்க முடியும். தொடர்ந்து நமக்கு எந்த இறைவன் வந்து பிடிக்குமோ, அவரை பற்றிய மந்திரத்தையோ, அவரது பெயரையோ தொடர்ந்து நாம் தினமும் காலை எழுந்தவுடன் நம்பிக்கையோடு உச்சரித்துவிட்டு அந்த நாளை துவங்கி பாருங்கள். முகத்தில் மட்டும் பொலிவு ஏற்படாது, வாழ்விலும் நிச்சயமான பொலிவு ஏற்படும். அதனால் இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இன்னும் என்ன
டவுட்ஸ் இருக்கோ, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இன்னும் எத பற்றிய லைவ் வீடியோ வேணுங்கிறதையும் போடுங்க. நிச்சயமா நம்ம அதற்கான ஒரு தனி ஒளிபரப்பு நம்முடைய சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணுவோம். இப்ப நம்ம இதுவரை சொன்ன தகவல் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலாவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.